ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீ போட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு செஞ்சுக்கலாம். கீரை பருப்பு போட்டு பருப்பு குழம்பு செஞ்சுக்கலாம். கீரை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துன்னு வந்துடலாம். இது ஒரு கட்டு தான், ஒரு கட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. வேறு எந்த கீரையும் மிக்ஸ் இல்லை, இது வெறும் சிறுகீரை தான். இது மட்டும் போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கீரை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு, அந்த சிறும் பருப்பு 1/2 கப் போட்டுக்கலாம். இந்த சிறும் பருப்பு போடும் போது நம்மளுக்கு குழம்பு கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தோரம்பருப்பு ஒரு 1/2 கப். ஸோ 2 பருப்பு சேர்ந்து நம்மளுக்கு 1 கப் ஆகுது. பாசிப்பருப்பு 1/2 கப்பு, தோரம்பருப்பு 1/2 கப்பு. ஸோ ரெண்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம 1 கப் போடுறோம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வாஷ் பண்ணின்னு வந்துட்டோம். கீரை குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கீரை குழம்புக்கு பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம மிளகாய் தூளெல்லாம் போட மாட்டோம். அதனால பச்சை மிளகாவை நம்ம காரத்துக்கு தேவையானாலும் அதிகமாக போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்ட உடனே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையாக்குற அளவு மஞ்சள் தூள், ஆயிலே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரை நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி தான் நம்ம வாஷ் பண்ணுறது கூட நல்லா 4 முறை 5 முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். அதிகமான தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரிய அகலமான கண்டெய்னரில் நம்ம வாஷ் பண்ணோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம குக்கிங்க்கு கீரை யூஸ் பண்ணணும். ஒரு கட்டு கீரை ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். இப்போ குழம்புக்கு இந்த கீரை இந்த ஆயிலே வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். கீரை வதங்கட்டும். நம்ம செய்யறது கீரை குழம்பு தான். இப்படி செய்யும் போது டேஸ்டாக இருக்கும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த கீரை வதங்கி வந்துடும். அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதுலேயே இந்த கீரை தண்ணியிலே இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச பருப்பு போட்டுக்கலாம். தோரம்பருப்பு, சிறும்பருப்பு இது இந்த கீரை இந்த பருப்போட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் தூள் போடுறேன். சீரகம் இருந்தால் முழு சீரகம் கூட போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இந்த பவுடர் நம்ம குக்கிங் யூஸ் பண்ணும்போது குக்கிங் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணும்போது இதுதான் நான் குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி வந்து நம்ம இந்த பருப்பு கீரைக்கு லெவலுக்கு மேலே வரணும். தண்ணி அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது. நான் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றுறேன். இது பாருங்க, இந்த பருப்பு கீரை எல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கும் மேலே வரணும் தண்ணி. தண்ணியை நான் இன்னும் கூட ஊற்றுறேன். ஏன்னா நம்ம கீரை வதக்கிட்டு தான் நம்ம செஞ்சோம். ஊற்றுற தண்ணி தான் இது குழம்புக்கு. ரொம்ப கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. பருப்பு கீரைலாம் வெந்து வரதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிடும். இந்த லெவலுக்கு இருந்தால் தண்ணி போதும். கீரை நமக்கு குழம்பு கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு தான் ஊற்றணும் தண்ணி. கரெக்டாக லெவல் பாருங்க. பருப்பு கீரை இதுக்கும் மேலே இருக்கணும் தண்ணி. ஒரு 4 to 5 விசில் விடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீரை வேகிறதுக்கு விடலாம். கீரை குழம்பு நல்லா மசிஞ்சிடுச்சு. கீரை பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம் பாருங்க. பருப்பு கீரைக்கு மேலே அளவு தண்ணி ஊற்றுற மெஷர்மெண்ட்டு நல்லா வெந்துட்டு இருக்கு. கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க. இதாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட கீரை குழம்பு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கணும்னா தாளிச்சுக்கலாம். இது நம்ம குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாக மசிஞ்சிடுது. கரண்டிலே எப்படி பண்ணால், இல்லை மத்து வச்சு கூட நம்ம கடையலாம். மத்து வச்சு கடையும் போது இன்னுமே நல்லா மசிஞ்சிடும். கீரை பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். மசிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கீரை குழம்புக்கு. கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கட்டும். கீரை குழம்புக்கு நம்ம வடகம் போட்டு தாளிக்கும் போது கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் வடகம் போட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வடகம் எப்படி செய்கிறது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வடகம் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால தான் ஆனியன்ஸ் இந்த மாதிரி போட்டு தாளிக்கிறேன். மறுபடியும் அது இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வடகம் செய்யலாம். அதுவும் அப்லோட் பண்ணுறேன், செய்துட்டு எப்படி செய்யறதுன்னு. நீங்கள் பழைய வீடியோ இருக்கு, அது போயிட்டு நீங்கள் பாருங்கள் வடகம் எப்படி செய்யறதுன்னு. இப்போ வெயில் காலத்தில் நம்ம வடகம் எல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா மாதிரி கீரை குழம்பு பருப்பு குழம்புக்கெல்லாம் நம்ம ரொம்ப வாசனை நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். அனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எடுத்ததில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சின்னு இருக்கிறதுனால குக்கர் அப்படியே தூக்கி ஊற்ற முடியல. இப்படி ஊற்றிட்டு அப்புறமா எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம் குழம்பு. இப்போ புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிட்டு ஒரு 5 minutes நம்ம பாயில் பண்ணுறதுக்கு விடலாம். ஆல்ரெடி டொமேட்டோ போட்டிருக்கோம், புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி அழிச்சு ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பருப்பு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. பருக்கீரை கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி அழைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றுனதுனால ஒரு 5 minutes இப்படியே
லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு விடலாம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி திக்காகி வரும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, நம்ம கீரை, சிறுகீரை இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி தாளித்து சாப்பிடும்போது இதில் கீ தேவைப்படுறவங்க, கீ லைக் பண்ணுறவங்க கீ 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் கீ போட்டால். நான் 1 ஸ்பூன் அளவு கீ போடுறேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் ஆகட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஹாஃப் தான் க்ளோஸ் பண்ணணும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது, பாதி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீ போட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.